السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد போன பாடத்துல நம்ம இந்த லமீர்கள் சம்பந்தமா படிச்சோம் இல்லையா? லமீர்னு சொன்னா பிரதி பெயர் சொற்கள் நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோம். ஹுவ ஹுமாஹும் அது 14 இருக்குது. நான் உங்களுக்கு இதுல போட்டு காட்டிக்கிறேன். இதுல பாருங்க, நான் உங்களுக்கு போன பாடத்துக்கு விளங்கப்படுத்தினேன். சில நேரங்கள்ல அது விளங்குச்சு என்னன்னு தெரியாது. இப்ப இதுல பாருங்க, இதுல தெளிவாயிருக்குது. அதுல பாருங்க, முதலாவது ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்ன. இந்த நான் போட்டு போட்டு காட்டுறோம். இப்ப இது என்னது, நம்ம படற்கைக்கு பாவிப்போம். படற்கை ஹூ அண்ட் அவன், ஹி அண்ட் அவள். ஹுமாங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா பாவிக்கிறது. ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமா. வேண்டும் வகை. ஹும்ங்கிறது அவர்கள் ஆண்கள், ஹுன்னங்கிறது அவர்கள் பல பெண்கள். ஹூ அண்ட் அவன், ஹி அண்ட் அவள். அதே போல பாருங்க, முகாத் அப்படின்னு சொன்னா முன்னிலை இருக்கிறது. முன்னிலை முன்னிலை பாருங்க, அந்த நீ ஒரு ஆணை பார்த்து சொல்றது, அன்தீண்டா நீ ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது. அன்துமாங்கிறது ரெண்டுக்கும் பொதுவானது, பெண்ணுக்கும் ஆணுக்கும். அன்துமா நீங்கள் இருவர்கள் என்று சொல்றது. அன்தும்டா நீங்கள், ஆஹ் நீங்கள் பல ஆண்கள். அந்த அன்துமா அன்தும். அதே போல அன்துன்னண்டா நீங்கள் பல பெண்கள். அதே போல முத்த கல்லிம்னு சொல்றது என்ன, அன நான், நஹ்னுண்டா நாங்கள். இது நாம ஏற்கனவே படிச்சது. இப்ப இது எப்படின்னா, இது இது மாறி இருக்குது. இப்ப நாம படிச்சது ஹுவா ஹுமாஹும் ஹிய ஹுமா, அந்த ஓர்டர்ல நம்ம பாடம் வாங்கினோம். இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த ஹுவங்கிறது, இப்ப ஹுவங்கிறது இதுக்கு நம்ம சொல்லுவோம், இது லமீர் முன்ஃபசில் சொல்லுவோம். லமாயிருல் முன்ஃபசிலாண்டா பிரிந்து வார லமீர்கள், தனித்தனி என்று லமீர்கள் நம்ம பயன்படுத்துவோம். லமாயிர் முத்தசீலான்னு சொன்னா அந்த லமீர்கள் இன்னொரு சொல்லோட சேரக்குள்ள இந்த முழுமையான இந்த லமீருடைய எழுத்தோட வராம இதுக்கு பதிலாக இப்படியான அடையாளங்கள் என்ன செய்யும், வரும். இப்ப பாருங்க, அடுத்தது ஹுவாண்டா. இதை பார்ப்போம். ஹுவாண்டா அவன், ஹுவாண்டா அவன். இப்ப இந்த ஹுவாங்கிறது ஒன்றோட சேருகின்ற நேரத்துல அவனுடைய, அவனுடையன்னு மாறும். இந்த அனண்ட நான், இந்த அனண்ட நான் என்னுடைய இங்க போக்குள்ள இந்த அடையாளம் பெறும், யாண்ட அடையாளம் பெறும். இப்ப நஹனுண்ட நாங்கள், இந்த நாங்கள் எங்களுடைய என்று சொல்லுற நேரத்தில இந்த நாவை நாங்கள் பயன்படுத்துவோம். இதுக்கு நம்ம சொல்லுவோம் தனித்தனி ஒத்தொத்த லமீர்களா வாரது, தனியைத்தான் பெறும். இது சேர்ந்து வராது. இப்படி ஒரு நாளும் எழுதுறது இல்லை. இப்ப நாம ஹூ, அவன், அவள், நான், நீ, நாங்கள் இப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவோம். உன்னுடைய, என்னுடைய, அவர்களுடைய, எங்களுடைய, இப்படி சொல்லுகின்ற நேரத்துல இத லமீர்களை, இந்த பிரிந்த லமீர்கள் லமாயிருல் முன்ஃபசிலாக பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு பதிலாக இங்கால இருக்கிறது, இடது பக்கம் இருக்கிற இந்த லமீர்களை தான் என்ன செய்வோம், நாம பயன்படுத்துவோம். இப்ப பாருங்க, இப்ப அனண்டா நான், அனண்டா நான். இப்ப என்னுடைய, என்னுடைய என்றா பாருங்க, கிதாபுன்னா புத்தகம். என்னுடைய பாருங்க, என்ன அடையாளம் போட்டு காட்டியாங்க, யா ஒன்று. இப்ப யா கிதாபி, கிதாபின்னா என்னுடைய புத்தகம், என்னுடைய புத்தகம். இப்ப அடுத்தது பாருங்க, நஹ்னுண்டா என்ன, நஹ்னுண்டா நாங்கள், நஹ்னுண்டா நாங்கள். இங்க இந்த நாங்கிறது பாருங்க, இந்த நா, இந்த நஹ்னுங்கிறது நாவா மாறுது. அப்ப கிதாபுனா, கிதாபுனாண்டா எங்களுடைய புத்தகம், கிதாபுனாண்டா எங்களுடைய புத்தகம். இப்ப அந்தன்னு சொன்னா நீ, அந்தண்டா நீ. இப்ப இந்த அந்த எப்படியா மாறும், க, கேயா மாறும். க கிதாபு க, அந்த கிதாபு க. இப்ப கிதாபுக்கண்டா உன்னுடைய புத்தகம். இப்ப அந்தி, இப்ப அந்தி இங்க தேக்கி இங்க க, தீக்கி கி. அப்ப கிதாபு கி உன்னுடைய புத்தகம், உன்னுடைய புத்தகம் பெண்ணுக்கு. இப்ப கிதாபு குமா, இந்த அன்துமா குமாவா மாறும், அன்துமா குமாவா மாறும், அன்துமா குமாவா மாறும் உங்களுடைய. இப்ப அன்தும் நீங்கள்,
நீங்கள் பல ஆண்கள் அன்தும்ங்கிறது எப்படி கும்மா மாறும். எப்படி கும்மா மாறும். அன்துன்ன குன்னே மாறும். இப்ப இந்த ஹுவாங்கிறது ஹூவா மாறும். ஹியங்கிறது ஹாவா மாறும். ஹுமா அது ஹுமாவாவே அப்படி இருக்கும். ரெண்டும் ஹுமாவும். ஹும்ங்கிறதும் ஹும்மாவே இருக்கும். ஹுன்னங்கிறது ஹுன்னையாகவே இருக்கும். இங்க மாற போறது எதுண்டா, இங்க மாற போறது இந்த அனங்கிறதுக்கு பதிலா யா பயன்படுத்துவோம், நஹனுங்கிறதுக்கு பதிலா நாவ என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். பாருங்க இதுல நூன் கடைசியில நூன்ங்கிறதுல நாம நூன் அடையாளம் வச்சுக்கலாம். நஹனுட நாங்கள் கடைசியில நூன் அதுக்கு நாம நான்னு பயன்படுத்தலாம். அதை நாம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல க குமா க குமா கும் க கி குமா கும் குன்ன இது மட்டும்தான் செஞ்சிருக்கு மாறக்கு. இது அப்படியோ வந்திருக்குது. முகாத்தபுகள் அப்படியே வந்து அதுல ஹுவாங்கிறது ஹூவா மாறுது, ஹுமா ஹியங்கிறது ஹாவா மாறிக்குது. இப்ப வழங்கிட்டாது. இதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? இப்ப நம்ம படிக்க போற பாடங்கள் எல்லாம் இந்த லமீரோட சேர்ந்து வாரதெல்லாம் படிக்க போறோம். நாம இந்த லமீர்களை சேர்ந்து வாரதான் படிக்க போறோம். அப்ப இதுக்கு நம்மளுக்கு வழங்கி இருந்தா தான் பின்னால வார பாடம் சரி. இதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா பாருங்க. இந்த லமீர்கள் சேர்ந்து வார லமீர்கள்ல இல்ல உஸ்தாத். இதுல என்னண்டா இது ஓர்டர் நம்மளுக்கு என்ன செய்யணும் எப்படி பாருங்க. நான் ஒரு ஓர்டர் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்ப நாம பாடமாக்கின ஹுவ ஹுமா ஹும் இல்லையா, அது நம்ம எப்படி எழுதலாம்? ஹுவ பாருங்க, ஹூ எப்படி எழுதுறான்? ஹூ ஹுமா ஹூ ஹுமா ஹும். ரெண்டுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டம் பாய்க்கு ஹூ ஹுமா ஹும். அடுத்த பாருங்க ஹியைக்கு ஹா. ஹியைக்கு என்ன பயன்படுத்தும்? ஹா அது ஹுமா தான். ஹுமா அது ஹுன்ன ஹுன்ன ஹுன்னதான். இங்க என்ன வரும்? க க க உமா க குமா கும். சும்மா ஞாபகம் வச்சுக்க, லேசி இது. கும் கி அடுத்தது கி குமா கி குமா குன்ன கி குமா குன்ன. அடுத்தது இங்க இங்க எழுதுறத யா அது என்ன ஞாபகம் வச்சுட்டீங்க சரி. ஹூ ஹுமா ஹும் ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன கே குமா கும் கி குமா குன்ன யா அங்கே என்ன இது 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 ஓர்டர் இல்லாம இருக்குது. இது நான் ஓர்டர் படி எழுதிக்க. நீங்க பாடமாக்கின சரப்புல பாடமாக்கிப்பீங்களே அதே மாதிரி அந்த ஓர்டருக்கு எழுதிக்கங்க. அந்த ஓர்டர்ல இருக்குது. இப்ப சொல்லுங்க ஒரு நான் கேட்கேன், எங்களுடைய பாடசாலை எப்படி சொல்லலாம்? எங்களுடைய பாடசாலை மதரசனா. மத மதரச மதரசனா மதரசத்துனா. இப்ப எங்களுக்கு நாம நாதனை பயன்படுத்தும். நாங்கள் நஹனுடன் நாங்கள் அது நம்ம என்ன பயன்படுத்துவோம்? மதரசத்துனா எப்படி பயன்படுத்துவோம்? மதரசத்துனா மதரசத்துனா. பாருங்க ஏற்கனவே மதரசத்துன கடைசி இந்த தா வந்திருக்கும். இப்ப சேர்த்தல் போக இந்த தாவ மாறிடும். மது ரசத்துனா. பாருங்க மதரசத்துனா எங்களுடைய பாடசாலை. மதரசத்துனா மதரசத்துனா எங்களுடைய. சொல்லுங்க உங்களுடைய பாடசாலை எப்படி சொல்ற? உங்களுடைய ஆண்கள் உங்களுடைய பாடசாலை உங்களுடைய. அந்த அந்துமா அந்தும். அப்ப அந்தைக்கு நாம போடுவோம் என்ன? அந்தைக்கு க. உங்களுடைய பாடசாலை எப்படி சொல்லலாம்? மது மதரசத்துக்கும். பாருங்க ரசத்துக்கும்
மதரசத்துக்கும் உங்களுடைய பாடசாலை. மதரச உங்களுடைய பாடசாலை. சரி, என்னுடைய பாடசாலை எப்படி சொல்றது? என்னுடைய பாடசாலை. மதரசத்தி மதரசத்தி. மதரசத்தி மதரசத்தி. 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 என்னுடைய தாய் எப்படி சொல்ற? மதரசத்தி. என்னுடைய தாய் எப்படி சொல்ற? என்னுடைய தாய் எப்படி சொல்ற? உம்மி உம்மி. பாருங்க, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப என்னுடைய தந்தை எப்படி சொல்ற? அபி. கடைசியில சொல்லுவேன் அபி. அபின்னா என்னுடைய தந்தை. அபின்னா என்னுடைய தந்தை. இப்படி என்ன செய்யலாம்? இந்த லமீர்களை பயன்படுத்தி நாம என்ன செய்யலாம்? வசனங்கள் அமைக்கலாம். இந்த லமீர்கள் முக்கியம். இந்த லமீர்கள் கட்டாயம் நாம தெரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்ப பாப்போம். நம்ம பாடத்துக்கு போவோமே. இது உங்களுக்கு இதை வழங்கி இதுல சந்தேகங்கள் இல்ல. பாடத்துல படிப்போம். படிக்க வழங்கும். இப்ப இதுல ஒரு பயிற்சி ஒன்று பாருங்க. சரி, இங்க பாருங்க. இதுல பாருங்க. இதை வாசிங்க பார்ப்போம். இன்னைக்கு வசனத்தை முதலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இத முதலாவது இதை வாசிங்க பார்ப்போம். ஹாதிஹி பின்தி தாலிப். ஹாதிஹில் ஹாதிஹில் هذه بنت طالبة اسمها زينب. சரி, இத பாருங்க. இப்ப ஹாதிஹில் பிந்து தாலிபத்து. இந்த மாணவி என்ன சிறு மாணவி. சரி, இப்ப இங்க நம்ம என்ன லமீர் போடுவோம்? இந்த ஹூவா போடுவோமா ஹாவா போடுவோமா? எப்படி என்ன போடுவோம்? இஸ்முஹா. ஏன் இந்த தாலிபத்து எப்படி? நம்ம இஸ்முஹா ஜைனப். அவரோட பேர் என்னையா? ஜைனப். சரியா? இஸ்முஹா அவருடைய பேர், மாணவியுடைய பேர் ஜைனப். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது முஹம்மத் துன் தபீபுன். இங்க என்ன வரும்? அடுத்தது இது எப்படி வாசிக்கிறது? என்னது? அவர மகன் ஒரு இன்ஜினியர். யாரு? தபீபுடைய இந்த முகமது அவர் ஒரு வைத்தியர், மகன் ஒரு இன்ஜினியர். அதே போல பாருங்க, ஆதர் ரஜுலு தாஜிருன் கபீரும். என்ன கருத்து இதுக்கு சொல்லுங்க. பொருள் என்ன வரும்? பெரிய வியாபாரி. இந்த மாதிரி பெரிய வியாபாரி. இங்க என்ன வருது? என்ன வரும்? இங்க அவர் ஆண்பால் இல்லையா? இஸ்முஹு அப்துல்லா. அடுத்த ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி. அப்படி என்ன கருத்து இருக்கு?
ஆமினாவின் அறையில் ரூமில் ஆமினா ஆமினா அறையிலே உள்ளால். அறையில் ஆ. உம்மு ஆமீனத்து ஆமினத்து وأمها في உம்முஹா ஃபில் மத்பஹி. உம்முஹா المطبخ. மத்துபை உம்முஹா அவளுடைய தாய் எங்க மத்பஹ் என்ன? மத்பஹ் சமையல் அறை, கிச்சன். அதே போல ஆயிஷத்து, அடுத்தது பாருங்க, ஆயிஷத்து 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 தபீபத்துன். ஆஹா. அடுத்தது எங்க என்ன வரும்? உக்துஹா முமர்ரிலத்துன். உக்துஹா முமர்ரிலத்துன். அப்ப என்ன, அவருடைய சகோதரி, ஆயிஷாவோட சகோதரி ஒரு சாதி. சாதி. அவருடைய சகோதரி தார். சரி, அடுத்தது பாருங்க, ஹரஜ. அடுத்த வாசிங்க ஆகும். خرج محمد من முஹம்மதுன் மினல் ஃபஸ்லி. خرج ஜமீலுஹு. خرج محمد من الفصل وخرج معه زميل. என்ன வரும்? ஜமீலுஹு. முஹம்மத் வகுப்பிலிருந்து வெளியானான், அவனோட அவனுடைய வகுப்பு நண்பனும் வெளியானான். ஜமீல்னா வகுப்பு நண்பன். وخرج معه زميله, அவனுடைய வகுப்பு நண்பனும். மஅன் என்ன கருது? மஅன்டா உடன். உடன் 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 உடன். ஹூ உண்டா அவன், மஅஹு உண்டா அவன். அவன் அப்ப خرج معه அவன் உடன், அவனுடன் ஜமீலுஹு அவனுடைய வகுப்பு நண்பனும் வெளியானான். சரி, அடுத்த பாருங்க, சரி, அடுத்தது பாருங்க, இதே மாதிரி என்ன பாருங்க, ஐந்தக்க கலமுன். ஐந்தக்க கலமுன். நஅம் இந்தி கலமுன். இந்த கலமுன் என்ன? இது பேனையா? பேனை இருக்கிறதா? இந்த கண்ட உன்னிடம் பேனை. உன்னிடம் பேனா இருக்கிறதா? நஅம் இந்தி கலமுன், என்னிடம் பேனா இருக்கிறது. அப்படின்னு இதை போல என்ன சொல்றாங்கண்டா, இந்த உதாரணத்தை போல 5 உதாரணம் எழுத சொல்லிக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க, 5 உதாரணம் எழுதுங்க. சரி, அதே மாதிரி கீழுக்கு பாருங்க, அடுத்ததுல அதே மாதிரி ஐந்தக கலமுன் லா மா இந்தி கலமுன் ஒரு பயிற்சி, என்னிடத்திலே பேனை இல்லை என்று என்ன 5 உதாரணங்கள் எழுதுங்க என்று சொல்லியிருக்காங்க. கேள்வியும் எழுதி விடையும் எழுதணும். அஸ்இலத்தன் வாஜிப ரெண்டையும் எழுதட்டான். அடுத்தது பாருங்க, தஅம்மல் மாயலி, பின்னால வருகிறது அவதானி. பாருங்க, பைத்துன்ற ஒரு சொல்லிருக்கு, படிச்சோம்னா பைத்துன்ற ஒரு சொல்லிருக்கு. இந்த பைத்துனுக்கு கூட இந்த லமீர்களை இணைச்சிருக்காங்க. பாருங்க பாருங்க, முதலாவது என்ன, பைத்தி. பைத்தின் என்ன கருத்து? பைத்தின்னா என்னுடைய வீடு. என்னுடைய வீடு. சரி, பைத்துக்க பைத்துக்க உன்னுடைய வீடு. உன்னுடைய வீடு. கீண்டா வீடுதான் பண்ணு. பைத்துஹு இப்ப படிச்சேன்னா ஹூண்டா ஹூ உன்னுடைய வீடு. பைத்துஹு அவனுடைய. அவனுடைய. பைத்துஹாண்டா அவளுடைய வீடு. இங்க கடும் மழை பெய்யுது, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆയിരിக்கும் நினைக்கிறேன்.
சரி, இப்ப பாருங்க இதுல சொல்றாங்க, பின்னால வருகின்ற அலிஃப் அல் அஸ்மா அல் ஆத்தியா இலல் முத்தகல்லிம் வல் முகாத்தபி வல் காயிபி வல் காயிபதி கமா ஹுவ முவல்லிஹுன் ஃபில் மிசால். உதாரணத்துல காட்டிக்கிறத போல இந்த வார சொற்களுக்கு நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லமீரன்னு செய்யலாம், இணைக்கட்டாம். பாருங்க, ஹாதா கலமுன், ஹாதா கலமி, ஹாதா கலமுக்க, ஹாதா கலமுஹு, ஹாதா கலமுஹா. இப்ப ஹாதா கலமி என்னுடைய பேனை, ஹாதா கலமுக்க உன்னுடைய பேனை, ஹாதா கலமுஹு இது அவனுடைய பேனை, ஹாதா கலமுஹா அவனுடைய பேனை. இப்ப பாருங்க, இது அவளுடைய சொல்லுக்கு என்ன கிதாப், கிதாப் அடுத்த சொல்லு என்ன கிதாபி. ஒன்றை மட்டுமே உங்களுக்கு சொல்லித்தாங்க. கிதாபி, 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 கிதாபுக்க, கிதாபுக்க, கிதாபுஹு, கிதாபுஹு, கிதாபுஹா, கிதாபுஹா. இதே மாதிரி என்ன சரீர், சரீர் என்ன கட்டில், இஸ்மட பேரு, மிண்டில்ல கைக்குட்டை, இபுண்ட மகன், சையாரண்ட கார். இது எல்லாத்துக்கும் என்ன செய்யட்டான், எங்களுக்கு இந்த லமீர்களை சேர்ந்து வர லமீர்களை வச்சு என்ன செய்யட்டான் உங்களை எழுதிட்டான். பாருங்க, மிஃப்தாகுண்டா திறப்பு, எதுனுண்டா, எதுன்னு சொன்னா கை, எதுனுண்டா கை எழுதிட்டான். இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது இந்த லமீரை நாம் இன்னொன்று கூட நினைக்கலாம். இக்கரா, இத வாசி, இக்கரா அண்டா வாசி, இக்கரா அண்டா வாசி. இப்ப சொல்லுங்க, அப்ப லீ, இப்ப லீ இந்த இடத்துல என்ன கருத்து வரும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லீ, லீ எனக்கு, லக்க என்றா உனக்கு, உனக்கு, லஹு என்றா லஹு, அவளுக்கு, லஹுண்டா அவனுக்கு, அவனுக்கு, அவன், அவனுக்கு, ஹூண்டா அவன், ஹா அண்டாதான் அவளுக்கு, லஹா அண்டா அவளுக்கு. இந்த லாம் பாருங்க இடைச்சொல், இந்த லாம் இடைச்சொல். இந்த இடைச்சொல்லுக்கு கூட என்ன செஞ்சு, இடைச்சொல்லுக்கு கூட இந்த லமீர்கள், பிரிந்து வார லமீர்கள் சேர்ந்திருக்குது, லமாஇர் முத்தசிலா சேர்ந்திருக்குது. பாருங்க, முதலாவது உதாரணம் சொல்லிக்காங்க, உதாரணம் சொல்லிக்காங்க. நான் ஏன் உங்களை வாசிக்க வைக்கிறேன்டா, நீங்க வாசிக்கணும், நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு வழங்கும். அது எல்லாத்தையும் நானே வாசிக்கப்படும், நீங்க வாசிங்கன்னா தான் உங்களுக்கு பொருள் வழங்கும். அடுத்தது வாசிப்பு கொஞ்சம் உங்களுக்கும் பிடிபடும். இதுல பாருங்க, முதலாவது எப்படி வாசிக்கலாம், லீ உஹ்துன் வாஹிதத்துன். பாருங்க, லீ உஹ்துன் வாஹிதத்துன் என்ன பொருள், எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், எனக்கு ஒரு சகோதரி, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். லீ எனக்கு இருக்கிறாள், உஹ்துன் ஒரு சகோதரி, உஹ்துன் என்றாலும் ஒரு சகோதரி தான், உஹ்துன் ஒரு சகோதரி, வாஹிதத்துன் ஒரு சகோதரி, ஒரு சகோதரி. சொல்லுங்க, அப்ப நாம என்ன சொல்லலாம் இதுக்கு, நாம இந்த உஹ்துன் வாஹிதத்துனுக்கு நீங்க படிச்ச விதத்துல வச்சு எதை போல சொல்லுங்க, இதுக்கு என்ன பேர் வைக்க சொல்லலாம், இந்த உஹ்துன் வாஹிதத்துனுக்கு. நாம படிச்சிக்க முப்ததா ஹபர் அது இது என்ன படிச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன உஹ்துன் வாஹிதத்துக்கு என்ன சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், என்ன பேர் சொல்லலாம், இல்ல நம்ம சொல்லலாம்டா, நான் உங்களுக்கு பேர் சொல்லுவேன் தானே, முப்ததா ஹபர் நான் சொல்லி தந்தீங்க, முலாஃப் முலாஃப் இலைஹி ஜார் மஜ்ரூர் ஒரு சிபத்து மௌசூஃப்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன சிபத்து மௌசூஃப், இதுக்கு ஒரு சகோதரி. பாருங்க, இது சிபத்து, இது மௌசூஃப். அதுக்கு நம்ம யாராப்னு சொல்லுவோம், நம்ம யாராப்னு சொன்னா ஒரு வசனத்தினுடைய ஒரு சொல்லினுடைய இறுதி ஹரக்கத்தை தீர்மானிக்கிறது ஏராப்னு சொல்லுவோம் நாம. இது சிபத்து மௌசூஃப்ங்கிறதால இங்க எல்லாமத்து வந்ததால இங்க எல்லாமத்து வந்தி, அப்ப இது சிபத்து மௌசூஃப். அடுத்தது பாருங்க, அலக்க அஹுன். பாருங்க, அலக்க அஹுன், அலக்க அஹுன், அலக்க அஹுன், உனக்கு சகோதரன்
உன் அல இருக்கிறானா? அலக அஹுன், உனக்கு அலக சகோதரன் நீக்குதா? உனக்கு சகோதரன் இருக்காரா? இல்ல, இல்லை. மா லீ அஹுன், பாருங்க, மா இந்த இல்லை, லீ அஹுன், எனக்கு சகோதரன் இல்லை, எனக்கு சகோதரன் இல்லை. அடுத்தது அடுத்து உக்தி, வாசிங்க, நீங்க வாசிக்கணும். أختي لها أختي لها طفل طفل صغير. பாருங்க, உக்தி லஹா, உக்தி லஹா, இதை நீங்க எப்படி வாசிச்சீங்க? திஃப்லுவா? طفل திஃப்லு, உங்களை இதை எப்படி வாசிங்க? طفل صغير. திஃப்லுன் صغير صغير. பாருங்க, திஃப்லுன் சகீர். இப்ப நாம இங்க ஹரக்கத்தை, நம்ம வைக்கிற ஹரக்கத்தை பொறுத்து தான் இதோடைய பொருள் மாறும். நீங்க திஃப்லுன்னு வச்சீங்கன்னா, திஃப்லுன்னு வச்சீங்கன்னா பிள்ளை, திஃப்லுன்னு வைக்கவே இயலாது. ஏன், ஒரு சொல்லுக்கு நாம் அலிப்லாம் இல்லாம வந்தா, தனிய வந்தா உண்டு அந்த சொல்லுக்கு வம்மத்தைன் வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது பத்தகத்தைன் வரணும், அல்லது என்ன வரணும், கசரத்தைன் வரணும். தானே, கசரத்தைன் வரணும். தனிய ஒரு இப்ப இதுக்கு அலிப்லாமோட வந்தா அலிப் அல்லோட உண்டு வரும், அல்லோட வந்தா உண்டு லம்மத்து வரணும், அல்லது ஃபத்தஹ் வரணும், அல்லது கசரா வரணும். இப்ப இங்க பாருங்க, அஹி, உக்தி, உக்தி, உக்தி என்னுடைய சகோதரி, சகோதரி, லஹா என்ன கருத்து? லஹாண்டா சகோதரிக்கு, லொஹ்தி அவளுக்கு, என்னுடைய என்ன முக்தின் என்னுடைய சகோதரி, லஹா அவளுக்கு இருக்கிறது, திஃப்லுன் சகோதரிக்கு, திஃப்லுன் சகீருன், திஃப்லுன் சிறிய குழந்தை, சிறிய குழந்தை, சிறிய குழந்தை. முக்தி என்னுடைய சகோதரிக்கு இருக்கிறது, சகோதரிக்கு லஹாண்டா இருக்கிறது, லஹா அவளுக்கு இருக்கிறது, திஃப்லுன் சகீருன் என்னது, சிறிய குழந்தை, சிறிய குழந்தை இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அடுத்தது 3 நிமிஷத்துல பாட முடியுது. زميلي له أخ وأخت. زميلي، زميلي له له أخ وأخت. زميلي له أخ وأخت. زميلي له أخ وأخت. என்ன அப்படின்னா என்ன கருத்து? பாடசாலை வகுப்பு நண்பனுக்கு சகோதரனும் சகோதரியும், சகோதரனும் சகோதரி, சகோதரனும் சகோதரனும். ஜமீலி நம்ம ஒவ்வொரு சொல்ல பொருள் சொல்லணும். எப்படி? ஜமீலி என்னுடைய வகுப்பு நண்பன், வகுப்பு நண்பன், லகு, லகு அவனுக்கு இருக்கிறது, சகோதரன், வாவு அந்த மேலும் சகோதரி. நம்ம ஒரு சொல்லண்டா, சும்மா சொல்றேன் என்ன, என்னுடைய வகுப்பு நண்பனுக்கு சகோதரனும் சகோதரியும் மிகுது சொல்லுவேன் நான். சரி, அடுத்தது பாருங்க. சரி, இப்ப பாருங்க, இன்னொன்னு சொல்லிக்காங்க, ஒரு முக்கியமான விஷயம். நகூலு, நகூலுன்னா நாங்க சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இந்தி கிதாபுன், இந்தி கிதாபுன். இப்ப பாருங்க, அப்ப இந்த என்ற சொல்லோட, இந்த இந்த சொல்லோட யார் சேர்ந்திருக்கு? இப்ப சொல்லுங்க, இதுக்கு என்ன கருத்து வரும், பொருள் வரும்? என்னிடம், 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 இந்த இடம், யா என்னது, என்னிடம் கிதாபுன் புத்தகம் உள்ளது. சரி, சரியா? விளையாடாது.
அடுத்தது பாருங்க, மேலும் நாம் என்ன சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? லீ அஹுன். நம்ம ரெண்டு மேலுக்கு படிச்சுட்டோம். லீ அஹுன், லீ அஹுன். எப்படியா, என்ன பொருள் இதுக்கு? எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். சகோதரர். ஆனா லா நக்கூலு, நாங்க சொல்ல மாட்டோம். எப்படி? இந்தி அஹுன், இந்தி அஹுன், இந்தி அஹுன். என்னிடம் என்னிடம் சகோதரர் உள்ளார். சகோதரர். அப்ப நாம் எப்படி சொல்லுவோம்? எனக்குன்னு தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு சகோதரர் உள்ளார்னு சொல்லுவோம். லீ அஹுன், உஹ்துன், லீ அம்முன், லீ அம்மத்துன், அப்படிதான் சொல்லுவோம். நம்ம இந்தி அஹுன்னு சில சொல்லல. அது எப்படி சொல்லணும்? இந்தி, இந்தி கிதாபுன்னு சொல்லுவோம், இந்தி கலம்னு சொல்லுவோம், இந்தி தஃப்தர்னு சொல்லுவோம். ஆனா சகோதரர் என்று சொல்ல போகல, எனக்கு ஒரு சகோதரர் உள்ளார், அதுக்கு லீ தான் பாவிப்போம். சரி, அது வந்து அந்த உயிர்தினை அகழ்தினைக்கா பாவிச்சு. ஓ, இப்ப கிதாபுன், இந்தி கிதாபுண்டா இடம்ங்கிற நேரத்துல நம்ம கிதாபுண்டு பாவிப்போம். இப்ப எனக்குங்கிற நேரத்துல நாம சகோதரன் என்று பாவிப்போம். இப்ப நாம சொல்லல என்னிடம் சகோதரன் உள்ளார்னு சொல்லல, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்னு சொல்றோம். ஓ, அதுதான் அரபு. அடுத்த பாருங்க ம. இந்த ம அடுத்து என்னது? ம. மகண்டா என்ன பொருள்? மகண்டா ம. மகண்டா என்ன பொருள்? மகண்டா உடல். மகண்டா உடன். இப்ப பாருங்க, ஹரஜ இது எப்படி வாசிக்கலாம்? அரஜ ஹாமிதுன் மகா ஹாலிதின். ஹரஜ ஹாமிதுன் மஅ ஹாலிதின். ஹரஜ ஹாமிதுன் மஅ ஹாலிதின் என்ன? ஹாலிதுடன் ஹாலிதுடன் வெளியேறினான். மான உடன். அடுத்த பாருங்க, ذهب الطبيب مع المهندس. டாக்டர் இன்ஜினியருடன் சென்றார். ஓ, அடுத்தது அடுத்தது வாசிங்க பாபு. ஜலசல் ஜலசல் முதர்ரிசு மஅல் முதீரி. முதீரி மஅல் முதீரி. ஜலசன்னா படிச்சிருக்கேன். ஜலசன் ஜலசன் நாம இருந்தாங்க. அவன் ஆசிரியருடன் அதிபருடன் ஆசிரியரும் அமர்ந்தார். ஆசிரியர் அமர்ந்தார் மால் முதிரி அதிபருடன். அடுத்தது அடுத்தது மன் மஅக யா அலி. மன் மஅக யா அலி. மஇ ஜமீலி. சொல்லுங்க இதுக்கு என்ன? மன் அலியே உன்னுடன் யார் இருக்கிறார்? அலியே உன்னுடன் யார் இருக்கிறார்? மஇ என்னுடைய வகுப்பு நண்பன் இருக்கிறார். சரி, அடுத்தது அஞ்சாவது. அரஜ முஹம்மது. இல்ல, அஞ்சாவது அதுக்கு மேல கொண்டு ஆமன்து ஆமினத்து மஹா ஜௌஜுஹா. ஆமினத்து மஹா ஜௌஜுஹா. ஆமினாங்கிறது பேர். ஆமினத்து மஹா ஜௌஜுஹா. ஜௌஜுஹா. ஜௌஜிண்டா ஹஸ்பண்ட். ஜௌஜிண்டா கணவன். அரஜ அபி. என்ன பொருள் இதுக்கு? அரஜ அபி. ஆமினத்து ஆமினாவுடன்
ஆஹ் ஆமினாவுக்கு ஆமினா அவருடைய உடன் கணவன் இருக்கிறார். கணவரும் இருக்கிறார். ம். கணவன் ஆமினாவுடன் கணவர் அடுத்தது ஆமினாவுடன் கணவர் இருக்கிறாரோ இல்லாட்டி ஆமினாவும் கணவரும் இருக்கிறாரோ? பாருங்க இதுல ஆமினத்து ஆமினத்து ஆமினா மஅஹா அந்த ஆமினாவோட ஜவுஜுஹா அவளுடைய கணவன் இருக்கிறார். பாருங்க இந்த ஜவுஜுஹா கணவன், ஹா அந்த ஆமினாவுடைய கணவன். இன்னைக்கு ஹா இந்த ஆமினாவை பார்த்தா முழுது 2 ஹா வந்து பாருங்க. ஆமினத்து ஆமினா மஅஹா இந்த ஆமினாவுடன் ஜவுஜுஹா ஆமினாவுடைய கணவன். சரியா? சரியா? ஓ ஓ. ரெண்டு லாமீர் வந்திருக்குது. முடிஞ்சலாம். உங்க பொருள் விளையினா சரி. அடுத்தது خرج أبي அபி மின் من பைத்தி மினல் பைத்தி من البيت. خرج أبي من البيت. من خرج معه خرج மாஹு خرجوا அம்மி அமி معه أمي. خرج خرج أبي من البيت. தந்தை வீட்டிலிருந்து வெளியேறினார். தந்தை வீட்டிலிருந்து வெளியேறினார். என்னுடைய மன்ஹரஜமாக அவனுடன் யார் வெளியேறினார்? அவனுடன் யார் வெளியேறினார்? அவனுடைய மாஹு அம்மின்ற அமி. ஹரஜ அபி மினல் பைத்தி வீட்டிலிருந்து என்னுடைய தந்தை வெளியானார். மன் ஹரஜ மாஹு இப்ப தந்தையோட வெளியானாரு. மன் ஹரஜ மாஹு இந்த ஹூங்கிறது யாரு? தந்தையை பார்த்து மீள். அவரோட வெளியான யாரு? கேள்வி. خرج خرج معه أمي. அவனுடன் ஹரஜ மாஹு அவரோட வெளியான யாரு? அம்மி என்னுடைய சாச்சா. أمي. أمي. சரியா? அம்முண்டா சாச்சா. அம்முண்டா அம்முண்டா சாச்சா. அம்முண்டா சாச்சா. அம்முண்டா சின்னப்பா. அப்ப என்னது? ஹரஜ அபி மினல் பைத்தி வீட்டிலிருந்து என்னுடைய தந்தை வெளியானார். மன் ஹரஜ மாஹு இப்ப கேள்வி என்ன? அவரோட வெளியானது யார்? ஹரஜ மாஹு அவருடன் தந்தையோட வெளியானது அம்மி என்னுடைய சாச்சா. அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க. பைத்துன் சரி இப்ப பாருங்க 8வது பைத்துன் பைத்துக்க பைத்துஹு பைத்துஹா பைத்தி. بيته بيتهما بيتي. சரி இப்ப இது உங்களுக்கு சந்தேகம் பெறாது. இதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த சொல்லு வந்தா சரி. இப்ப பாருங்க இந்த அபுனும் இந்த இந்த சொல்ல பாருங்க. இந்த 2 சொல்லையும் பாருங்க. இந்த அபு நீக்கிட்டானே இதை பாருங்க. அபு எப்படி வரணும்? இது நம்ம இதே மாதிரி பார்த்தா இதுல ஒரு சொல்லொண்டு இடையில சேர்ந்திருக்கு பாருங்க. புதுசா ஒரு சொல்லொண்டு ஒரு எழுத்தொண்டு சேர்ந்து பாருங்க. என்ன எழுத்து சேர்ந்திருக்குது? வாவ் சேர்ந்திருக்குது. இதுல இந்த அஹோனுங்கிறதுலையும் சேர்ந்திருக்குது, இந்த அபுனுங்கிறதுலையும் சேர்ந்திருக்குது. இது ஒரு இலக்கணத்துல ஒரு பகுதி, ஒரு பகுதி. நம்ம இந்த அபுன் உறவு முறை சொற்கள் வரக்கூட நம்ம அது கூட என்ன செய்வோம்? இந்த வாவையும் சேர்த்து தான் எழுதுவோம். இப்ப பாருங்க அபுனுங்கிறது நம்ம இதே இந்த முறையில பார்த்தா பைத்துன் பைத்துக்க பார்த்தா அபுக்கண்டு பெறணும். ஆனா இங்க எப்படி வருது? அபூக்க. எப்படி வருது? அபூக்க, அபூஹு, அபூஹா, அபி, அபி. சரியா? இப்ப அஹுன் பாருங்க. அஹூக்க, அஹூஹு, அஹூஹா, அஹி. சரியா? இப்ப அபூக்கண்டா உன்னுடைய தந்தை,
உன்னுடைய தந்தை. அபூஹு அபூக்கண்டா அவனுடைய தந்தை. அபூஹூண்டா அபூஹாண்டா அவளுடைய தந்தை. அபீனா என்னுடைய தந்தை. அஹுனண்டா சகோதரன். அஹூக்க உன்னுடைய சகோதரன். உன்னுடைய அவனுடைய சகோதரன் அவளுடைய சகோதரன். என்னுடைய சகோதரன். என்னுடைய சகோதரன். நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், இந்த அபுன் இந்த அஹுன் வரப்போ உறவு முறைகள் சில இடங்கள் அப்படி வார நேரத்துல இது கூட என்ன செய்யும், ஒரு அபூக்க என்று சேர்ந்து வரும். அது ஒரு இலக்கணத்துல ஒரு பகுதி. அது ஏன் இந்த வாவு சேர்த்து போடுற போது நம்ம படிக்கணும். அது ஒரு பாடம். அது இப்ப அபூக்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உறவு முறைகள் வரக்கூட சில இடங்கள் இப்படி வாவு சேர்ந்து வந்து நம்ம யோசிக்கப்படும், ஏன் இந்த வாவு வந்திக்கு பைத்துக்க பைத்துஹு பைத்தின்னு வருது, ஏன் ஒரு வாவு சேர்ந்து வந்திக்குன்னு யோசிக்கப்படலாம். அதாவது உறவு முறைகள் சேர்ந்து விரும்பாது. அபூக்க அபூஹு அபூஹா அபி. அது அஹுன் அஹூக்க அஹூஹு அஹூஹா அஹி. இப்ப பாருங்க இதுல இப்ப பாருங்க முதலாவது வாசிங்க. أبي أمي بيتي بالبيت في بيتي. அதுக்கு உங்களுக்கு தெரியும். أبي وأمي في البيت. இதுக்கு بابا وماما விட்டைக்காங்க. அடுத்தது பாருங்க இரண்டாவது. أين أين أبوك يا حامد حامد يا حامد ذهب إلى السوق. إلى السوق. சொல்லுங்க என்ன பொருள் இரண்டாவது. தந்தை எங்கே? அவர் சந்தைக்கு சென்றார். ஐன அபூக்க யா ஹாமிது. ஹாமிதே உன்னுடைய தந்தை எங்கே? அவரு சந்தைக்கு. சந்தையிலையா? இல்ல, அவர் சந்தைக்கு போய் சென்றார். சந்தைக்கு சென்றார். ஓ சரி, அடுத்தது பாருங்க மூணாவது. அடுத்தது மூணாவது பாருங்க. அஹூக்க தபீபுன். أخوك طبيب. طبيب لا هو مدرس. نعم مدرس. சொல்லுங்க என்ன பொருள் எப்படி வரும் அடுத்து? சகோதரன். உங்க சகோதரன் தபீபுனா இல்ல, உன்னுடைய சகோதரன் ஒரு வைத்தியரா? இல்லை, அவர் ஒரு ஆசிரியர். அடுத்தது زينب في الرياض. أخوها في الطائف وأبوها في المدينة المنورة. زينب في الرياض. زينب في الرياض. அவளுடைய சகோதரன் தாய்ப்ல. இன்னும் அவளுடைய தந்தை பாருங்க. ஜெய்னப் ரியாலிலே உள்ளார். ரியாத் சவுதி ரியாத்ல உள்ளாள். அஹூ தாயிஃப்ல அவருடைய சகோதரன் பாருங்க. ஜெய்னபை பார்த்து இந்த ஹாமல் இங்க பாருங்க. அபூஹா ஃபி தாயிஃப் வ அபூஹா இந்த ஜெய்னப் தான். அபூஹா அவருடைய தந்தை எங்க? ஃபில் மதீனத்தில் முனவ்வரா. மூணு பேரும் சவுதி தான் நீங்க. அடுத்தது பாருங்க அஞ்சாவது பாருங்க.
هذا الطالب هذا أبوه هذا وز- وزير وزير أخوه تاجر تاجر كبير. تاجر كبير. இதுக்கு என்ன பொருள் வரும்? இந்த மாணவருடைய தந்தை ஒரு மந்திரி, இன்னும் அவருடைய வியாபாரி. சகோதரன் பெரிய வியாபாரி. தாலிபு இந்த மாணவன், அபூஹு அவருடைய தந்தை, வசீர் ஒரு அமைச்சர், அஹூஹு அவருடைய மாணவனுடைய சகோதரன் ஒரு பெரிய வியாபாரி. ஆறாவது ذهب أخي إلى المدرسة وذهب أبي إلى الجامعة. ذهب أخي إلى المدرسة وذهب أخي إلى المدرسة وذهب أبي إلى الجامعة. أبي إلى الجامعة. தந்தை ஜாமியாவுக்கு சென்றார், சகோதரன் மதரசாவுக்கு சென்றார். சகோதரன் மதரசாவுக்கு சென்றார், தந்தை ஜாமியாவுக்கு சென்றார். தந்தை ஜாமியா. 9வது பாருங்க, இந்த 9வது பாருங்க, இதுவும் ஒரு இலக்கணத்தோட தொடர்பான பகுதி. 9வது நாம இந்த இலைகள் எல்லாம் பேரு தானே பாருங்க. இதுல முஹம்மத், முஹம்மதுன், ஹாலிதுன், ஹாமிதுன், அப்பாஸ், மஹ்மூதுன், அப்பாஸுன், மஹ்மூதுன். ஆனா இதுல இருக்கிற பேர், இந்த மேலுக்கு இருக்கிற பேர்களை பாருங்க, இந்த பேர்களுக்கு எல்லாம் மம்மத்தே வந்து இருக்குது இல்லையா? முஹம்மதுன், ஹாலிதுன், முஹம்மதுன், இப்படிதான் நீங்க முஹம்மதுன், ஹாலிதுன். ஆனா கீழே பேரை பாருங்க, அதுவும் பேர்கள் தான். அதுக்கு என்ன செய்யல, 2 ஹரக்கத்தில் ஒன்று அமைதி. ஹம்சத்து, அல்ஹத்து, உசாமத்து, முஆவியத்து, இக்ரிமத்து. சரி, இன்னைக்கு இக்ரிமாங்கிறது, இந்த தல்ஹாங்கிறது, இந்த முஆவியாங்கிறது, ஹம்சாங்கிறது, இதெல்லாம் இது ஆண் பேரா பெண் பேரா? இல்ல, இந்த அடையாளம் பெண்பாலுக்குரிய அடையாளம் தானே வந்து இதுல. இப்ப நாம இது என்னன்னு சொல்றது? பெண்பால் இல்ல, என்னன்னா பேர்கள் என்ன செய்யும், அப்படி பேர்கள் அப்படி பயன்படுத்துற பேர்களுக்கு அந்த இதுகள் இருக்குது. அந்த பேர்களை அப்படிதான் பயன்படுத்திங்க. ஆனா இதுக்கு நம்ம சொல்லுவோம் இலக்கணத்துல, இப்படி வர பேர்கள், அதாவது இப்படி வர என்ன பேர்கள், இது கைரு முன்சரிஃப்னு சொல்லுவோம். முன்சரிஃப் இது என்னட்டா, இது அரபு பேர்கள் இல்லாம வேற மொழியிலிருந்து வந்த பேர்கள்ங்கிறதால சில பேர்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த 2 ஹரக்கத்தும் வைக்க மாட்டோம், ஒரு ஹரக்கத்தான் வைப்போம். ஹம்சத்து, தல்ஹத்து, உசாமத்து, முஆவியத்து, இக்ரிமத்து, இப்படியான பேர்களை தான் வைப்போம். இப்படித்தான் ஒரு ஹரக்கத்து வைப்போம். அரபு பேர்கள் அதுக்கு நம்ம என்ன செய்ய, முஹம்மதுன், ஹாலிதுன், தல்ஹா, ஹாமிதுன், அப்பாசுன், மஹ்மூதுன் பாவி. இப்படியான ஹம்சா, தல்ஹா, உசாமா, அது ஒரு இலக்கணத்தில் ஒரு பகுதி. அது கைரு முன்சரிஃப்னு சொல்றாரு. முஆவியா, இக்ரிமா, இந்த சொற்கள். இப்ப இந்த பாருங்க, இப்ப மஹ்மூதுங்கிற சொல் உதாரணத்துக்கு உங்களை சொல்ல பார்த்தேன். இந்த ஹாமிதுங்கிற சொல் இருக்குதானே, இந்த ஹாமிதுன்னு சொல்ல பாருங்க. இந்த ஹாமிதுன்னு சொல், இந்த ஹாமிதுன்னு சொல் எதை போல இருக்கீங்க படிச்சது சொல்லுங்க பாப்போம். நீங்க சரபுல படிச்சுப்பீங்க, ஹாமித் என்று சொல்லி இருக்குதுல்ல, இந்த ஹாமிது ஃபாயில பாரு, ஃபாயில் பாருங்க, ஃபாயில், ஃபாயில் இருந்து இந்த ஹாமித், இந்த ஹாலித் பாருங்க அப்படி இல்லவா? இந்த மஹ்மூத் பாருங்க, இதுக்கெல்லாம் பொருள் எடுக்கலாம். சில இதுகள் இருக்குது, சில அந்த அரபு அந்த முறையில பேர்கள், ஆனா இதுகள் அப்படி இல்லை.
ஹம்சா தல்ஹா இதுக்குரிய அமைப்புகள் இல்லை. இது கைரு முன்சரி, இது சரவு செஞ்சு நம்ம எடுக்க இயலாத பெயர்கள், பொருள் எடுக்க இயலாத பெயர்கள். ஆயிஷாங்கிறோம் அப்படித்தான், ஆமீனாங்கிறோம் அப்படித்தான், ஆயிஷா ஆமீனாங்கிற எல்லாம் அப்படித்தான். நாம இதுக்கு ஒரு ஹரக்கத் ரெண்டு வைக்க மாட்டோம், ஒரு ஹரக்கத் தான் வைப்போம். ரெண்டு வைக்க மாட்டோம், உண்டு தான் வைப்போம். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, இக்ரால் அஸ்மானாத் அவாஹிரா. என்னையா இந்த பின்னால் வருகின்ற பேர்களை வாசிச்சு இதுகளுக்கு கடைசி ஹரக்கத்தை வைக்கிட்டான். இப்ப இந்த ஹாலிதுக்கு எப்படி வரும் ஹரக்கத்தை? எப்படி வரும் ஹாலிதுக்கு? ஹாலிதுக்கு எப்படி ஹரக்கத் வரும்? கடைசிக்கு ஹரக்கத் ஹம்சாக்கு ஹம்சத்து. அம்மாருன் அம்மாருன் அனஸுன் முஆவியத்து உஸாமத்து இக்ரிமத்து அப்பாஸுன் முஹம்மதுன் தல்ஹத்து. சரியா? அடுத்தது பாருங்க, அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய சொற்கள். அல் கலிமாத்து அல் ஜதீதத்து, புதிய சொற்கள். இது சம்பந்தமா நினைக்கிறது இந்த நினைக்கிற பாடம் சம்பந்தமாக நம்மளுக்கு பின்னால இருக்கிற ஒரு பாடம் தனி, இந்த பாடம் சம்பந்தமாக தனி ஒரு பாடம் கடைசியில் இருக்கு. அடுத்தது பாருங்க, புதிய சொற்கள். ஜமீன் தெரியுமா உங்களுக்கு? ஜமீன் ஜவுஜ்னா தெரியும். கணவன். மனைவிக்கு என்ன சொல்ற? அப்ப கணவன் ஜவுஜ்னா கணவன், மனைவிக்கு வாஹிதுண்டா பத்தாண்டா பத்தாண்டா வேற சவுண்ட் ஒன்று கேட்குது ஒரு மாதிரி. அடுத்து ஃபத்தாண்டா பாருங்க, ஃபத்தாண்டா என்ன? இளைஞன். ஃபத்தா. மகண்ட என்ன? மகண்டா மகண்ட உடன். திஃப்லுண்டா திஃப்லுண்டா குவைத்துண்டா குவைத். லுகாண்டா மொழி. லுகா அண்டா மொழி. சரி, அடுத்தது பாருங்க, 11வது பாடம் அத்தரசு அல் ஹாதிய ஆஷர. 11வது பாடம் 11வது பாடம் 11வது பாடம். இந்த பாடத்தை பாருங்க, தலைப்பு பைத்தி. தலைப்பு என்னது? பைத்தி. பைத்தின்னா என்னது சொல்லுங்க? பைத்தி என்னுடைய வீடு. என்னுடைய வீடு. சரி, இப்ப இதை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வசனம் பலங்க. هذا بيتي بيتي أمام المسجد. بيتي أمام المسجد. بيتي جميل. حديقة صغير. حديقة صغير. حديقة صغير. هذه غرفتي. غرفتي فيها نافذة كبيرة ومرفأة جميلة. هذا سريري وهذا كرسي وهذا مكتبي. ساعتي
وقلمي ساعتي وكتابي وقلمي على المكتب كتابي على المكتب وحقيبتي وحقيبتي تحت مكتبي مكتبي نافذة غرفتي نافذة مفتوحة غرفتي مفتوحة هذه غرفتي غرفة أخي أخي وتلك غرفة وتلك أختي غرفة أختي غرفة غرفة أخي كبيرة كبيرة وغرفة أختي صغيرة وغرفة لأختي أختي صغيرة صغيرة غرفة أخي أمام غرفتي وغرفة وغرفة أختي أمام المطبخ لي وهو واحد واحد اسمه أسامة أسامة ولي أسامة اسمه أسامة ولي أخت واحدة اسمها سعاد أبي وأمي في وأمي في تلك الغرفة الكبيرة أنا أحب أبي وأمي وأحب أختي وأختي وأحب وأخي وأختي இதுல மாற்றத்துல எதுவும் பொருள் எதுவும் பழங்குதா ஒரு சரி தெரியாத சொற்கள் எதுவும் இருக்க உங்களுக்கு இதுல பாருங்க தெரியாத சொற்கள் நீங்க படிக்காதது நிர்வாகத்துன் தெரியும் தானே நிர்வாகத்துண்டா மிருவாகத்துன ஜன்னலே நாஃபிதத்துண்டா இல்ல இல்ல மிருவாகத்துண்டா ஃபேன் நாஃபிதத்துன் கண்ணாடி ஃபேன் மின்விசிறி ஃபேன் அடுத்தது வேற எது சொல்ல தெரியாமிக்குதா பாருங்க வேற இதுல உஹிப்புங்கிற சரியானே உஹிப்புண்டா அஹப்ப நான் நேசம் கொள்றேன் நான் விரும்புறேன் நான் அஹப்ப அடிப்படை அஹப்ப அப்ப உஹிப்புன்னா நான் விரும்புறேன் ஆனா உஹிப்பு நான் விரும்புறேன் அஹப்ப நான் உஹிப்புன்னா நான் விரும்புறேன் வேற எதுவும் தெரியாத சொற்களிக்க பாருங்க இல்ல இப்ப பாருங்க அப்போ இதுல கருத்தை நீங்க ஒரு சரம் பாருங்க இன்னொரு சரம் ஹாதா பைத்தி இந்த என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம் இது என்னுடைய வீடு பைத்தி அமாமல் மஸ்ஜித் நீங்க இதுல என்ன எழுதிருக்கோ அதுக்குரிய பொருள் தான் சொல்லணுமா அப்ப நம்ம இந்த
ஓ சொல்லுக்குரிய கருத்தை பிடிக்கலாம். இது பைத்தி மாமல் மாத்தி சொல்லுங்க பாப்போம். என்னுடைய அடிவார் என்னுடைய வீடு பள்ளிவாசலுக்கு முன்னால் உள்ளது. பைத்தி ஜமீல். அழகான வீடு அழகான ஜமீல். ஜமீலும் அழகான. பைத் அழகான என் வீடு அழகான. என்னுடைய வீடு அழகானது. சரி, அடுத்தது ஃபீஹி ஹதீகத்துன் சகீரத்துன். அதில் ஒரு சிறிய அறை சிறிய தோட்டம் இருக்கிறது. ஃபீஹி என்னுடைய வீட்டிலே சிறிய தோட்டம் ஹதீகத்துன் சகீரத்துன் சிறிய தோட்டம் உள்ளது. அடுத்தது ஹாதிஹி அதில் அதில் அது உருப்பத்தி. ஃபீஹின்னா அதிலே இந்த வீட்டிலே பாருங்க. ஓ அது வீட்டிலே இந்த வீட்டை பார்த்தா அதுக்கு என்னுடைய போடணும். எதுக்கு அதுல என்னுடைய செக் போடணும். அதில் சிறிய தோட்டம் இருக்குதுன்னு போடலமோ சொல்லலமோ இல்ல நம்ம சொல்லல. இப்ப என்னுடைய வீடு வீட்டை பார்த்து தானே சொல்லிட்டு வரோம் பாருங்க. சொல்லிட்டு வந்து ஃபீஹி இப்ப அந்த வீட்டிலே என்ன சொல்லணும். ஃபீ ஹதீகத்துன் சகீரத்துன்டா சிறிய தோட்டத்திலே கருத்து வந்துடும். சிறிய தோட்டத்திலே சிறிய தோட்டத்திலே இந்த சிறிய தோட்டம் எங்க இருக்குது? ஃபீஹி இந்த வீட்டிலே. இந்த லமீரத்தை விட்டு வந்தாங்க. ஃபீஹி அதிலே. சும்மா நம்ம இந்த ஃபீய போடாம ஃபீ ஹதீகத்தின் சகீரத்தின் தான் சிறிய தோட்டத்திலேன்னு வரும். சரியா? சரியா? பாருங்க அடுத்தது ஹாதிஹி குர்ஃபத்தி என்ன பொருள்? எனது அறை. அது எனது அறை. இது என்னுடைய அறை. எனது அறை. இப்ப பாருங்க அப்போ இப்ப இந்த உருஃபா பார்த்து திருப்பி சொல்லப்படும். இந்த உருஃபா பார்த்து நம்ம சொல்றோம்டா இந்த பேரை பத்தி தான் சொல்ல போறோம். பாருங்க ஃபீஹா நாஃபிதத்துன் கபீரத்துன் என்ன கருத்து சொல்லுங்க. அதில் பெரிய அறை பெரிய ஜன்னல் இருக்கிறது. ஜன்னல் என்னுடைய ரூம்ல இதை பார்த்து இந்த உருஃபா பார்த்து முழுது உருஃபத்துங்கிற பெண்பால் அதனால ஹாண்டு வந்திக்குது. உருஃபத்துங்கிற சொல்லி பெண்பால் அதனால ஹா ஃபீஹா அந்த அறையிலே அந்த ரூமிலே நாஃபிதத்துன் கபீரத்துன் பெரிய ஜன்னலும் வமிர்வஹத்துன் ஜமீலத்துன் மேலும் அழகான பெயரும் அழகான மின்விசிறியும் உள்ளது. அடுத்தது பாருங்க ஹாதா சரீரி. இது எனது கட்டில். இது என்னுடைய கட்டில். வஹாதா குர்சியி. வஹாதா குர்சியி என்னுடைய கதிரை. என்னுடைய கதிரை. வஹாதா மக்தபி என்னுடைய மேசை. இன்னும் மேசை. மேசை மேசை. சரி சாஅதி வ கலமி வ கிதாபி அலல் மக்தபி. என்னுடைய கடிகார இன்னும் என்னுடைய பேனை இன்னும் என்னுடைய புத்தகம் உள்ளது. ஹகீபதி வ ஹகீபதி தஹ்தல் மக்தபி. என்னுடைய பேக் மேசையின் கீழே. உங்களுடைய பேக் பை மேசைக்கு கீழே என்ன செய்யுது? மேசைக்கு கீழே உள்ளது. அடுத்தது நாஃபிதத்து குர்ஃபதி மஃப்துஹத்துன். நாஃபிதத்து குர்ஃபதி மஃப்துஹத்துன். ஜன்னல் ரூம் த ஜன்னல் மஃப்துஹத்துன். பாடம் முடியிற நேரம் ஆயிட்டு. மஃப்துஹத்துன் பாருங்க. என்னுடைய அறையினுடைய ஜன்னல் திறந்துள்ளது. அடுத்தது ஹாதிஹி உருஃபத்து அஹீஹி. அஹி சகோதரருடைய அறை.
ஓ நாம் இது இது என்ன என்னுடைய சகோதரனுடைய அறை. இது என்னுடைய சகோதரன் அறை. வத்தில்கா குர்ஃபத்து உக்தி, அது அஹ், சகோதரி என்னுடைய சகோதரின் அறை. அது என்னுடைய சகோதரின் அறை. குர்ஃபத்து அஹி கபீரத்துன், சகோதரனுடைய அறை வந்து பெரிது, என்னுடைய பெரிதானது. சகோதரனுடைய அறை என்னுடைய சகோதரனுடைய அறை. அறை பெரிதானது. ஓ அடுத்து வகுர்ஃபத்து உக்தி சகீரத்துன், என்னுடைய சகோதரியினுடைய அறை சிறிதானது. ஓ சிறியது. குர்ஃபத்து அஹி அமாம குர்ஃபதி, குர்ஃபத்து அஹி சகோதரனுடைய அறை முன்னால் உறுப்பத்து சகோதரியினுடைய என்னுடைய சகோதரனுடைய அறை என்னுடைய அறைக்கு முன்னால் உள்ளது. பாருங்க, குர்ஃபத்து அஹி சகோதரனுடைய அறை, அமாம குர்ஃபதி என்னுடைய அறைக்கு முன்னால் உள்ளது. அதே போல வகுர்ஃபத்து அமாமல் மத்பகி, உன்னுடைய சகோதரனுடைய அறை சகோதரியினுடைய அறை. குர்ஃபத்து உக்தி சகோதரனுடைய அறை அமாமல் மத்பஹ்னா சமையல் அறைக்கு முன்னால் உள்ளது. சமையல் அறைக்கு முன்னால் உள்ளது. அடுத்தது பாருங்க, அடுத்தது லீ அஹுன் வாஹிதுன் வாஹிதுன் இஸ்மு இஸ்லாமா, என்னுடைய எனக்கு ஒரு சகோதரன் பேரு வந்து உசாமா, அவருடைய பேர் உசாமா. வலி உக்துன் வாஹிதுன் இஸ்முஹா சுஆத், மேலும் எனக்கு ஒரு சகோதரி அவளுடைய பெயர் சுஆத். சுஆத்.